ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சௌமிஸ் ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி பருப்பு போலி சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஆற வச்சுருங்க. மைதா மாவை இந்த பதத்துக்கு உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. 2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெல்லத்தை நுணுக்கி கிரைண்டரில் பருப்பை அரைச்சி தேவையான அளவு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு மைதா மாவை இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம உருட்டி வச்சுருக்க பருப்பு போலியை போட்டு எல்லா சைடும் மூடிடுங்க. மகாராஷ்டிராவில் இந்த போலி ரொம்ப ஃபேமஸானது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தோசைக்கல்லை வச்சு லைட்டாக அமுத்திடுங்க இந்த உருட்டி வச்ச பருப்பு போலியை. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கலருக்கு வேணுன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் ஆட் பண்ணலை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு வச்ச உடனே காலி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.